வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஹோண்டா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுன்றதை நம்ம எதிர்பார்க்காத ரேஞ்சில் இறக்கியிருக்காங்க. என்னன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100ல் புதுசாக டிஎக்ஸ்ன்ற ஒரு வேரியண்ட்டையும் ப்ளஸ் நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் சீரிஸ், ஆமாம் ஹார்னட் பற்றி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹோண்டா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மாடல்ஸில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த ஹார்னட்டில் வரும். அதில் வந்து ஒரு புது 125cc மோட்டர் சைக்கிள்ன்றதையும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்குது, அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த வெஹிக்கிள்ஸோடைய ப்ரைஸுன்றதும் ரிவீல் ஆகிருக்கு. அது எதை மாதிரி ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குற முன்னாடி சின்ன இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடி நாட்டம் மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த புது ஹோண்டா ஷைன் டிஎக்ஸ் அந்த ஒரு வேரியன்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து அந்த ஹார்னட் சிபி 125 அந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். இந்த ஹோண்டாவோட ஷைன் டிஎக்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது ஒன்றும் புது வெஹிக்கிள் கிடையாது. நம்ம ஷைன் 100 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு மோட்டர் சைக்கிள் அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில். அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியண்ட் தான் இந்த ஒரு டிஎக்ஸ்ன்ற ஒரு வேரியண்ட். இந்த டிஎக்ஸ்ன்ற வேரியண்ட் வந்து ஒரு டீலக்ஸ் மாடல் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடலை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனில் உங்களுக்கு அந்த ஒரு கிராஃபிக்ஸ் அதை மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இமேஜ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு அந்த ஒரு கிராஃபிக் டிசைன் அண்ட் கலர்ன்றது மாறி இருக்குன்றது. அதுக்கடுத்து மெயினாக ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு எல்சிடி கன்சோல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இருந்த ஹோண்டா ஷைன் 125 SP 125 இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஷைன் 100க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபீச்சர் லோட் பண்ண ஒரு ஷைன் 100, அவ்வளோதான் விஷயம். இது எக்ஸ்ட்ரா ஒரு வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்ன்றதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 74,959 கிட்ட எட்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் மாடலுக்கும் இதுக்கும் பெரிய ப்ரைஸ் ஹைக்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 4,000 to 5,000 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட தான் வருதுன்றப்ப அந்த ரேஞ்சுக்கு என்னை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பெட்டரான கிராஃபிக்ஸு, ஒரு வர்த்தபிளான அப்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் நோ நம்ம இந்த ஹோண்டாவோட ஷைன் 100ன்றது நல்ல ஒரு வேல்யூ ஃபார் ஒரு மணி ப்ராடக்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கறது போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஹோண்டாவோட CB 125 ஹார்னட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து ஹோண்டா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்கன்றது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஒருவேளை கான்செப்ட் மாடலாக விட்டுருப்பாங்களோன்ற மாதிரி கூட டவுட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது டோட்டலி ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஒரு ஹெட்லைட் ஸ்டைலிங்கும் சரி, ஓவரால் வெஹிக்கிளோடைய ஸ்ட்ரக்சர்லையும் சரி, எந்த அளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருக்காங்கன்றது. அதனால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் வந்திருக்கின்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ரைடர் 125 அண்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆயிருக்கு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கும். சரி ஓகே, அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இல்லை யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு உங்களுக்கு அந்த ஒரு எப்போதுமே ஹோண்டாவில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு 125cc இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் உங்களுக்கு 10.99 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்கெட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இன்ஜின்லாம் பெருசாக ஒன்றும் குறை சொல்ல மாதிரி இருக்காது. ஒரு டீசெண்டான பவர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். உங்களுக்கு 0 to 60 5.4 செகண்ட்ஸ் கிட்ட ரீச் பண்ணுதுன்றப்போ உங்களுக்கு பவரில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 125cc இன்ஜினே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த வெஹிக்கிளில் ஹைலைட்டான விஷயங்கள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதோடைய சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 125cc செக்மெண்ட்லேயே கேடிஎம்க்கு அடுத்து அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனோட வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட CB 125 தான் இருக்கும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சஸ்பென்ஷன் விஷயம் ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 240mm டிஸ்க் பிரேக்குன்றது ஸ்டாண்டர்டாக வருது. பின்னாடி வந்து 130mm ட்ரம் பிரேக்கு. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்கிறப்ப பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு குறைன்றது கிடையாதுங்க. டயர்ஸ் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு வைடரான ரேஞ்சில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றப்போ ஓவரலாக சேஃப்டியில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓவரலாக நல்ல ஒரு 125cc ஸ்போர்ட்டி கம்யூட்டராகவே இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா டிசைனும் உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்கா. உங்களுக்கு அதுக்கடுத்து இன்ஜின் பவரும் குறை கிடையாது. நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 125cc, அதுவும் 10 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்க்குன்றப்ப பார்க்கும்போது அதுவும் ஓவரலாக நல்லா இருக்குன்றப்போ உங்களுக்கு ஓவரலாக இன்ஜின் ஸ்பெக்கும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் மாதிரி விஷயத்துலையும் பெஸ்ட்டு. ஓவரலாக பார்க்கும்போது முக்கியமான 3 விஷயத்துலையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதான் டிசைன்,
இன்ஜின் அண்ட் பிரேக்கிங் சேஃப்டி அது மாதிரி 3 விஷயத்துலையும் பக்கா. பட் எந்த இடத்துல நம்ம ஹோண்டா வழுக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங்கில். அவங்க ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே இதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு பைக்காக இருக்குது. ஏன்னா இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே உங்களுக்கு 1,12,000 கிட்ட எட்டு வந்திருக்காங்க. பட்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இதோடைய காம்படிஷன் லைனுன்னு பார்க்கும்போது நம்ம டிவிஎஸ் ரைடர் எடுத்துக்கலாம். நம்ம டிவிஎஸ் ரைடரோட டாப் மாடலில் இதுக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் அண்ட் பவர் அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். அது கூடயே சேர்த்து அந்த வெஹிக்கிள் சொல்லப்போனால் இதை விட ஒரு 10,000 கிட்ட ரேட்டு கம்மியாகவே இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரீம் 125R எடுத்துக்கிட்டால் ஒரு 12,000 கிட்டே ரேட்டு கம்மியாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து இந்த செக்மெண்ட்லேயே இது வந்து பிட் ஹைக்கு தான். பட் இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் ஒரு 10,000 12,000 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. எனக்கு நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு ப்ளஸ் நல்ல ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டியோட ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள் இந்த ஒரு 125cc தேவைப்படுதுன்றப்ப அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் டோனோட இருக்கணும். கலர் ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எடுக்கலாம். நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க. இப்போதைக்கு டெலிவரி வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல. உங்களுக்கு புக்கிங்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெலிவரி வந்து ஆகஸ்ட் மிடில் ஆர் ஆகஸ்ட் 1 அது மாதிரி சமயத்தில், அதான் இந்த மாதத்துலேயும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 அது மாதிரி ரேஞ்செலாம் இந்த வெஹிக்கிள் வந்து ரோட்டில் ஓடலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதான் இண்டிபெண்டன்ஸ் டேலாம் நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து ஆன் ரோட்லேயே கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. சரி, ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 வந்து நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக எனக்கு தெரியுது. எல்இடி லைட்டு, ஒரு எல்சிடி கன்சோலு, ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள். நம்ம சிபி 125 ஹார்னெட் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு ஸ்போர்ட்டி 125cc மோட்டர் சைக்கிள் வேணுன்றப்ப நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்ற காம்படிட்டர்ஸ்னு பார்க்கும்போது ஹீரோ, டிவிஎஸ் அண்ட் பஜாஜ்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது கொஞ்சம் டவுட் தான். பட் நான் ஹோண்டா கிட்டன்னு வரும்போது இன்ஜினோடைய அந்த ஒரு லாங் லைஃப்ன்றது நல்லா இருக்குன்றதுனால நிறைய பேர் அந்த ஒரு ஹோண்டாவை ட்ரஸ்டடாக சூஸ் பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோண்டாவோட புது 2 வெஹிக்கிள்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க் ஃபார் ஜிங். பாய், சி யூ லேட்டர்.